ஆதித்யா தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஆங்கில மாதம் 14ஆம் தேதி, தமிழ் மாதம் ஆவணி 29ஆம் தேதி திங்கட்கிழமை, தேய்பிறை துவாதசி அன்று பூசம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பரியான் நாம யோகத்தில் கௌளவம் கரணத்தில் உங்களுடைய 12 ராசி பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் மேச ராசியை பொறுத்தவரை 100% உதவிகளை கிடைக்கக்கூடிய நன்னாள் என்று. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக இதுவரை தொல்லை தந்தவர்கள் எல்லாம் இன்று மேல் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வீண் விவாதத்தை தவிர்க்க வேண்டும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதத்தை தவிர்க்க வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தனவரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் தடுமாற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் இன்று சிக்கனத்தை கடைபிடிப்பது மேன்மையை தரும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பணவரவில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக என்று நீங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கப் போகிறீர்கள். மகத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை எல்லாம் எளிதில் நிறைவேறும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடியும். கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையின் மூலம் பணவரவுகள் உண்டாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தான தர்மம் செய்யும் நிலை ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத யோகங்கள் உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பின் மூலமாக நல்ல உயர்வு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போக்குவரத்தில் கவனம் தேவை. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மூலமாக உயர்வு கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கும் நிலை ஏற்படும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணையுடன் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சின்ன சின்ன நன்மைகள் உண்டாகும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள வயதான பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மனக்கசப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேரிலே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நாம் என்ன என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் துவாதசி. துவாதசி என்றாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இன்றைய சந்திரமானப்படி 27வது நாள். சந்நியத மாலியம் மகாலய பட்சத்தில் வருகின்ற துவாதசி தினமான இன்று சன்னியாசிகளாக கல்யாணமாகாமல் ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ இறந்திருந்தவர்களுக்கு தர்ப்பணம் இட வேண்டிய தினம் கல்கி துவாதசி. இன்றைய துவாதசி திதியினுடைய தேவதையான விஷ்ணுவை கல்கி ரூபத்தில் அல்லது குதிரை வாகனத்தில் பூஜித்தால் தொழிலில் போட்டியும் வெற்றியும் எதிரிகளும் வெல்லலாம். வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். நேரிலே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளையும் நட்சத்திர பலாபலன்களையும் பார்த்துவிட்டோம். இன்றைய தினத்தினுடைய உங்கள் கேள்விகளையும் ஜோதிட ஆன்மீக தகவல்களையும் பார்ப்போம். நேரில் இன்றைய முதல் கேள்வியாளர் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ரூபேஷ். ரூபேஷ் பேசியிருக்காரு. 22 ஜூன் 1991 விடியற்காலை 2:30 ஸோ எனக்கு ஒரே கேள்வி தான் சார், எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும் அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் செட்டில் ஆகுமான்னு கேட்குறாங்க. கல்யாணம் உங்களுக்கு உறுதியாக 100% இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 2021 ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் கல்யாணம் ஆகும். கண்டிப்பாக ஆதித்யாவுக்கு நீங்கள் பத்திரிகை அனுப்புங்க. கல்யாணம் தடபுடலாம் நடக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மூலமாக சொத்துக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலைக்கு போய் வருமானம் பண்ணக்கூடிய மனைவி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகாமீங்க. கண்டிப்பாக நீங்கள் செட்டில் ஆகனாலும் மனைவியினுடைய நேரம் உங்களுக்கு செட்டில் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிந்தைய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்குது. கவலை வேண்டாம், வெற்றி உங்களது. அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம். நேரில் என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் மனோபாலா. மை வைஃப் சுஜாதா வாஸ் மேரிட் அட் 15
செப்டம்பர் 2013 குழந்தை சம்பந்தமான சில விஷயங்களுக்காக கேட்டிருக்காரு. 7 வருஷமாக குழந்தை விஷயங்களுக்காக. ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள், அந்தரங்கமான சில விஷயங்கள் பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ இது நேரில் பேசுகிறது தப்பு. ஸோ வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சென்று அணுகுங்கள். இல்லை என்கிட்ட தான் பார்க்கணுன்றதா பிடிவாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னை தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபோன் மூலிமா தான், நேரில் பார்க்க மாட்டேன். ஃபோன் மூலிமா நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்.